வெல்கம் டு ஆல்ஃபா டேட். ஐம் ஒரு ஆல்ஃபா டேட். என்னோட பேர் சின்னராஜா, ஆல்ஃபா சின்னராஜா. இந்த சேனல் எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோங்கிறதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அப்பா என்னென்னலாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கணும் அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அதுக்காகவே இந்த சேனல் நம்ம உருவாக்கியிருக்கோம். உங்களுக்கு என்னென்ன தேவைகள், அதாவது எனக்கு இதெல்லாம் கற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஆர் யூ ரெடி ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? உங்களுடைய மாற்றங்களுக்கு நீங்கள் தயாராக. இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரொக்ராஸ்டினேஷன் பயிற்சி 6. ஆக்டிவ், ஆக்ஷன், எனர்ஜெட்டிக், இமீடியட், இன்ஸ்டன்ட், நவ், சின்சியர், ரெஸ்பான்ஸ், இப்படி பல விஷயங்களை உங்களுடைய பேருக்கு முன்னால் போட்டு பழகிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் என்னை பப்ளிக்கில் சொல்கிறேன்னா எனர்ஜெட்டிக் ஆல்ஃபா சின்னராஜா. நல்ல விஷயங்களை நமக்குள்ளே நம்ம பேசி வெளியே சொல்கிறது ப்ராக்டிஸ். கூச்சமாக தான் இருக்கும், ஆனால் சேர்த்து பேசி பழகுங்க. நம்முடைய சப்கான்ஷியஸ் அவ்வளவு அழகான விஷயங்களை தரும். நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதை தான் தரும். அதுதான் நம்ம இந்த பயிற்சியில் சொல்கிறோம். உங்களுக்கு முன்னால் ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தையை போட்டு அப்படி பேசுங்க. 7வது, ஒத்தி போடும் சூழ்நிலையில் வாழ்கிற அவங்கள சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கானது. இவங்கெல்லாம் சோம்பேறித்தனங்க, மந்த புத்தி உடையவங்க, வாழ்க்கையில் எதையுமே சரியாக செய்ய தெரியாதவங்க அப்படின்னு பல கடுமையான சொற்களை நம்ம பேசுகிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட அவங்கள நம்ம மனசார பாராட்டுறதில்ல. ஒரு பாராட்டுறது அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. ஒரு தாமதமாக செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஏளனமாக கடிந்து பேசுகிறது, தட்டி குட்டி அவங்களுக்கு இது பண்ணுறது தவறு. அவங்களுக்கு ஒரு அன்பும் ஆதரவும் கொடுத்து அவங்களுடைய வெற்றிக்கு நீங்கள் காரணமாக இருக்கலாம். வாழ்க்கையில் அடுத்தவங்களை உயர்த்துறது தான் மனிதர்களின் உண்மையான பண்பு. நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தில் அவங்கள சுற்றி இருக்கிற உங்களுக்கு நான் இது சொல்கிறேன். ஆர் யூ ரெடி ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? உங்களுடைய மாற்றங்களுக்கு தயாரா? பயிற்சி 8. இந்த நேரத்தில் ஒரு பெரிய வேலையை செய்ய வேண்டிய சூழல் அப்படி வரும்போது அதில் உள்ள சிரமங்களை நினச்சி பார்த்துட்டு ஐயோ அத்தாடி அப்படின்னு தள்ளி போடாதீங்க. தள்ளி போடுறதுனால டெட்லைன், ஐயோ சீக்கிரம் முடிக்கணுமே அப்படிங்கிற அந்த பரபரப்பு அவசரம்லாம் நம்ம இன்னும் டயர்டாகிடுவோம். அதுக்கு பதிலாக ஒரு பெரிய வேலையை முதல்ல செய்ய வேண்டியது, அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு செக்ஷனாக சின்னதாக பிரித்து பார்த்து சின்னதாக நீங்கள் செய்யும்போது அந்த ஒத்தி போடுற பழக்கம் குறைஞ்சிடும். ஆர் யூ ரெடி ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? மாற்றங்களுக்கு நீங்கள் தயாரா? பயிற்சி 9. இந்த வீடியோ முக்கியமாக பெற்றோர்களுக்கானது, அண்ணன் தங்கச்சிக்கானது. நம்ம குழந்தைங்க ஒத்தி போடுற பழக்கம் இருக்கிறாங்க அப்படின்னா இரத்த சோகை, மலச்சிக்கல், தைராய்டு இது போன்ற அறிகுறிகள் நிச்சயமாக இருக்கலாம். தேவையான மருத்துவரை அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்பப்போ அவங்கள தண்ணி குடிக்கிறாங்களா, கேரட், வாழைப்பழம், வாழைப்பூ, வாழைத்தண்டு, கீரை வகைகள், முக்கியமாக வல்லாரை கீரை, பேரிச்சம்பழம், தேன் இதெல்லாம் சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ரொம்ப அதிகமாக சாப்பிட்ற குழந்தைங்க இருப்பாங்க, நிறையா சாப்பிடுவாங்கள்ல, அவங்கள பண்பாக சொல்லி அதை திருத்தணும். ஆர் யூ ரெடி ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? மாற்றங்களுக்கு நீங்கள் தயாரா? பயிற்சி 10. ஸ்டே ஹாப்பி. இன்டர்நெட்லேருந்து நீங்கள் ஹாப்பியாக விலகி இருக்கணும். உங்களுடைய அப்ளிகேஷன்ஸை கண்காணிக்கிறதுக்கு நிறைய ஆப் இருக்குது. இந்த ஸ்டே ஃப்ரீன்னு ஒரு ஆப் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸ்டே ஃபோக்கஸ் அந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணும்போது நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். இதுபோல் பல ஆப் இருக்குது. எத்தனை முறை நம்ம ஃபோனை இப்படி ஸ்வைப் பண்ணுறோம், அதிலிருந்து எவ்வளவு நேரம், எவ்வளவு அப்ளிகேஷன்ஸில், ஃபேஸ்புக்கில் எவ்வளோ நேரம், இதில் எவ்வளோ நேரம், அதில் எவ்வளோ நேரம், அது எல்லாமே டெய்லி காமிக்குது. நம்மளை பலரோடைய வேலைகளை தேங்க வைக்கிறது இந்த இன்டர்நெட்டை கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வச்சு பழகணும்னா நல்லாயிருக்கும். மற்ற செயலில் ஈடுபடுவதை குறைச்சிக்கிறத விட அந்த சமூக வலைத்தளங்களில் போய் ரொம்ப அதிக நேரம் இருக்கிறோம்ல, அதுதான் ரொம்ப டேஞ்சர் ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கு. இது எல்லாருக்கும் பொருந்தாது. எல்லோரும் நெட்டை ஆஃப் பண்ண முடியாது. சில வேலைகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். சரியா? பயன்படுத்தி பாருங்கள். ஆர் யூ ரெடி ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? உங்களது மாற்றங்களுக்கு நீங்கள் தயாரா? பயிற்சி 11. தேவையற்ற கடந்த கால கசப்பான கழிவுகளை உள்ளுக்குள்ளேயே தேக்கி வச்சிருக்கிறது அல்லது எதிர்கால பயம், அச்சம் பற்றி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறது. சரி, இன்றைக்கி வாழ்க்கையை நம்ம கடந்த காலத்தில் போய் வாழ முடியுமா? சரிதானா? முறைதானா? கடந்த காலத்தை பற்றி உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கும்ல, அதெல்லாம் நிப்பாட்டுங்க.
நான் முன்னைக்கே தொடர்ந்து இருக்கணும், நான் ஏன் தள்ளி போடுறேன், என்னால் ஏன் சரியாக செய்ய முடியல அப்படின்னு யோசிக்கிறத நிறுத்துங்கள். கடந்த காலத்தில் ஒரு வேலையை நான் தள்ளி வச்சுட்டேங்க, அதனால் எனக்கு டேஞ்சர் அப்படின்னு நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கோங்க. வேலையை மேலே 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 ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு இது ஒரு விஷயம். இனிமேல் நீ நல்லா பண்ணுவடா. எதிர்கால மகிழ்ச்சிக்கு இன்றைய வேலைகளை உடனடியாக செய்து எதிர்கால மகிழ்ச்சிக்கு இன்றைக்கு விதைக்கலாம். ஆர் யூ ரெடி ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? உங்களுடைய மாற்றங்களுக்கு நீங்கள் தயாரா? பயிற்சி 12. இங்கே பலருக்கு இருக்கிற ஒரு பழக்கம், இருக்கிறதுலே கஷ்டமான வேலையை கடைசியாக முடிக்கலான்னு தள்ளி போடுவோம். ஈவன் நான் கூட முந்தி அப்படி தான் இருந்தேன். அதுக்கு பதிலாக அந்த மனத்தடையை உடைச்சிட்டு கஷ்டமான வேலையை முதல்ல செஞ்சு முடிச்சிடணும். மனசில் இருக்கிற ப்ரெஷர் எல்லாமே போயிடும். மற்ற வேலைகளை அதே வேகத்தில் ஜம்முன்னு செய்யலாம். அட நம்மளால் முடியுதே, சூப்பராக பண்ண முடியுதே அப்படிங்கிற ஒரு உற்சாக உணர்வு நமக்கு அடுத்த அழகான படிக்கு நம்மளை கூட்டுட்டு போகும். ஒரு கூட்டு வச்சுருக்குறாங்க, அதில் முதல்ல பாகக்காயை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இனிப்பை சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, அது போல தான். ஆர் யூ ரெடி ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? மாற்றங்களுக்கு, உங்களது மாற்றங்களுக்கு நீங்கள் தயாரா? பயிற்சி 13. உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கோங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு பிடித்த செயலை நீங்கள் உங்களுக்காக நீங்கள் கிஃப்ட் பண்ணுங்கள். உதாரணமாக ஒரு பாட்டை கேட்குறது, பிடித்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்றது, சமைச்சு சாப்பிட்றது, உங்களுக்கு நீங்களே ஏதோ ஒரு பரிசு, அது ஒரு மிட்டாயாக கூட இருக்கலாம், ஒரு 50 பைசா மிட்டாயாக கூட இருக்கலாம், கடலை மிட்டாயாக கூட இருக்கலாம். உங்களை நீங்களே இப்படி தட்டி கொடுத்துக்கிறது, உங்களை நீங்களே பாராட்டி எழுதலாம். இன்றைக்கி இந்த சேலையை சூப்பராக எழுதிட்டா சின்னராஜா அப்படின்னு. உங்களுக்கு ஒரு ஆடையை வாங்கலாம், ட்ரெஸ் எடுக்கலாம், நல்ல ஒரு உணவு சாப்பிடலாம். நம்மளை நாமே பரிசுகளை கொடுத்துக்கிடுவோம். ஆர் யூ ரெடி ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? உங்களது மாற்றங்களுக்கு நீங்கள் தயாரா?